மக்களே, நான் வெள்ளை பூசணி எண்ணில் நிறைய நார் சத்து உள்ளது. அல்சர், உடல் எடை குறைப்பு, உடல் சூட்டை தணித்தல், இவற்றை சரி செய்வதில் நான் சிறந்தவன். நன்றி. நான் தான் சுரைக்காய் பேசுகிறேன். என்னை ஜூஸாகவோ பொரியலாகவோ உட்கொண்டு வந்தால் உடலில் தேங்கியுள்ள உப்பு நீரை வெளியேற்றுவேன், சிறுநீரகத்தை பாதுகாப்பேன். நன்றி. நான் தான் புடலங்காய் பேசுறேன். கல்லீரல் நச்சுக்களை நீக்குவேன். நிறைய நீர் சத்து நிறைந்தவன். உங்கள் தோல் ஆரோக்கியத்துக்கு சிறந்தவன். என்னை மறக்காம சாப்பிடுங்கள். நான் தக்காளி சாதம். என்ன உங்களுக்கு பிடிக்குமா? நான் இதயத்திற்கு நன்மை தருவேன், சரும நிறத்தை அதிகரிப்பேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் பிரியாணி. உங்களுக்கு மிகவும் என்ன பிடிக்கும்? என்னில் நிறைய புரத சத்து நிறைந்துள்ளது. அனைவருக்கும் பிடித்த உணவு என்றால் அது நான் தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் புதினா சாதம். நான் உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியை தருவேன், தர்ம பிரச்சனையை தீர்ப்பேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமா? நான் கருவேப்பிலை சாதம். ரத்த சோகையை போக்குவேன், முடி வளர்ச்சிக்கு உதவுவேன். நீங்கள் பார்த்த உணவுகள் எது உங்களுக்கு பிடிக்கும்? கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. நான் தான் பூண்டு. என்னை தினமும் உணவில் சேர்த்துக் கொண்டால் உடலில் கெட்ட கொழுப்பு சேராமல் உங்களை பாதுகாப்புடன் வைத்திருப்பேன். நான் தான் அஞ்சரைப்பட்டியிலிருந்து சீரகம் பேசுகிறேன். உங்களின் உடல் எடை குறைப்புக்கும் செரிமானத்துக்கும் உடலில் கெட்ட கொழுப்பை கரைப்பதும் நான் உதவுவேன். என்னை தினமும் சிறிதளவு சாப்பிடுங்கள். நான் தான் மஞ்சள் பேசுகிறேன். உங்கள் சமையலின் நிறம், மனம், அதுக்கு மட்டும் நான் பயன்படுவதில்லை. உங்கள் உடலில் சளி, இருமல், நோய் எதிர்ப்பு சக்தி இவற்றை மேம்படுத்த நான் உதவுவேன். அதிமதுரமே, நீ எதற்கு பயன்படுகிறாய் சொல். நான் மனிதனின் சுவாச பிரச்சனை, வயிற்றுப்புண், தொண்டைப்புண் இவற்றை குணப்படுத்துவேன். அருமை. நான் தான் இஞ்சி பேசுகிறேன். என்னை தினமும் சிறிதளவு உட்கொண்டு வந்தால் உடலில் செரிமானத்திற்கும் கெட்ட கொழுப்பை கரைப்பதற்கு உங்களுக்கு உதவுவேன். மறக்காமல் தினமும் உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். என்னை நான் முருங்கைக்கீரை வாரத்தில் 3 முறை உட்கொண்டு வந்தால் உங்களுக்கு இரும்புச்சத்து, செரிமான கோளாறு, கால்சியம், எலும்பு வலிமை, சர்க்கரை நோயிலிருந்து விடுதலை இவை அனைத்தையும் தருவேன். நான் கருவேப்பிலை. நான் நார் சத்து நிறைந்தவன். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பேன், ரத்த சோகையை நீக்குவேன், முடி வளர்ச்சியை தூண்டுவேன், கெட்ட கொழுப்பை கரைப்பேன். நான் பசலைக்கீரை. இதய ஆரோக்கியம், உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி, இரும்பு சத்து, எலும்பு வலிமை இவற்றை தருவேன். கண் பார்வையை மேம்படுத்துவேன், உடலில் ரத்தத்தை அதிகரிப்பேன். நான் தான் பனங்கற்பட்டி பேசுகிறேன். என்னை சாப்பிட்டால் இரும்பு சத்து, கால்சியம், எலும்பு வலிமை இவற்றை கொடுப்பேன். இருமல் சளிக்கும் நான் சிறந்த அருமருந்து. நான் தான் லவங்கப்பட்டை. உங்களின் உடல் எடையை குறைத்தல், பித்த மயக்கம், தலை சுற்றல் கபம் இவற்றை போக்குதல், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்தல் மற்றும் பல நன்மைகள் என்னில். என்னை பயன்படுத்தி உணவு சமைத்து சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் உணவும் ருசியாக இருக்கும், நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். என்னை பயன்படுத்தி சமைத்தால் நான் நீண்ட நேரம் உணவை சூடாக வச்சிருப்பேன், செரிமானத்தை மேம்படுத்துவேன். என்னில் கால்சியம் சத்து, இரும்பு சத்து நிறைந்துள்ளது. நான் தான் திணை. சிறுதானிய வகைகளில் நானும் ஒருவன். ஆங்கிலத்தில் என்னை ஃபாக்ஸ்டைல் மில்லட் என்று அழைப்பார்கள். என்னுள் தேவையற்ற பொருட்களை வைக்காதீர்கள். எந்த பொருட்களை வைக்க வேண்டும், எந்த பொருட்களை வைக்கக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நான் ராகி உருண்டை. என்னில் நிறைய கால்சியம் சத்து நிறைந்தது. நான் எலும்புகளுக்கு வலு சேர்ப்பேன். என்னை உங்களுக்கு பிடிக்குமா? பிடித்தால் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எள்ளுருண்டை. என்னை உங்களுக்கு பிடிக்குமா? என்னில் நிறைய கால்சியம் சத்து உள்ளது. எலும்புகளுக்கு வலிமை தருவேன், ரத்த சோகையை போக்குவேன். என்னை மறக்காம சாப்பிடுங்கள். நான் அரிசி மாவில் செய்த புட்டு உருண்டை. என்னில் நிறைய கார்போஹைட்ரேட் உள்ளது. பொரி அரிசி சேர்த்து செய்தால் இன்னும் நன்மை ஏராளம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வேர்க்கடலை மிட்டாயில் நிறைய புரோட்டீன் சத்தும் நல்ல கொழுப்பு சத்தும் உள்ளது. உங்களுக்கு எந்த ஸ்நாக்ஸ் பிடிக்கும்? கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.